32ஆம் பாடல். கலையே பதறி. அருணகிரியார் வாழ்ந்த காலத்தில் சமய நூற்களை அதிகம் படித்து வாதம் செய்தவர்கள் அதிகம். அகச்சமயங்களும் புறச்சமயங்களும் தம்முள் சண்டையிட்டன. இந்தியாவில் இஸ்லாம் மதமும் வரத் தொடங்கியது. சமயங்களை வளர்க்க கலைகள் பயன்படுத்தப்பட்டன. திருவாசகம் தோன்றிய காலத்திலேயே சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். சமயவாதங்களில் ஈடுபட்டு கலைகளை கதறி கதறி கற்றார்கள். வாதிடும் போது பதறினார்கள். தலையில் உள்ள மூளை கலங்குகிற மாதிரி தவித்தார்கள். முருகா, நானும் வாதிட்டு இந்த நிலைக்கு ஆளாகலாமா என்று கேட்கிறார் அருணகிரியார். கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ, நான் இந்த நிலைக்கு ஆளாகலாமா முருகா? கொலை தொழில் புரியும் வேடர் குலத்தில் வளர்ந்த பெண் யானை போன்ற வள்ளி நாச்சியார் அனைத்து மகிழும் மலையே, கிரௌஞ்ச மலையை 2 கூறுகளாக்கிய வெற்றி வேலனே, நான் கலைகளை கற்று அலைய வேண்டுமா? போதும், கலைஞானம் போதும் என்கிறார் அருணகிரியார். கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும் என்று மாணிக்கவாசகப் பெருமான் பாடுகிறார். கலைகள் கடவுளை உணரத் துணை செய்ய வேண்டும். வாதம் செய்வது இறை உணர்வுக்கு துணை புரியாது. சமய விரோத சாங்கலை வாரிதியை நீந்த ஒணாது என்பது திருவேங்கடத் திருப்புகழ். கலைகளை வாதத்திற்காக கதறி பதறி கற்று வீணாகக் கூடாது என்பது இந்த பாடலின் நோக்கமாகும். கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறதுவாய் விடவோ, கொலையே புரி வேடர் குலப்பிடிதோய், மலையே மலை கூறிடுவாகையனே, மலை கூறிடுவாகையனே, மலை கூறிடுவாகையனே.